அன்றைய தினத்திலும் வழமை போல எதிர்பார்ப்போடு எல்லோரும் விமானத்தில் ஏறி அமர்றாங்க. விமானம் இப்போ போறதுக்கு தயாராக போகுது. அப்போ மெதுவாக அப்படியே சென்று டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் ஒரு தளம்பல், ஒரு தடுமாற்றத்தை பார்க்குறாங்க. எல்லாருமே உணர்றாங்க. அந்த நேரத்தில் இவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. விமானத்தில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு இருக்கு. இது ஒரு பாரிய விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான செய்தி உள்ளுக்குள்ளே வருது. இருந்தாலும் நாங்கள் அதை முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி திருத்துறதுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிற செய்தி உள்ளுக்கு வருது. அப்போ எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க. சிலர் அழ ஆரம்பிக்கிறாங்க. சிலர் அங்கும் இங்கும் ஓடுறாங்க. ரொம்ப பதட்டமாக இருக்கிற நேரம் ஒரே ஒரு 6 வயது சிறுமி மட்டும் ரொம்ப சாந்தமாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அவருடைய வேலையை செஞ்சு கொண்டிருந்திருக்காரு. அப்போ அந்த பதட்டத்துக்குள்ளேயும் ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு, நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளவு சாந்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த குழந்தை சொல்லியிருக்கு, இந்த விமானத்தை ஓட்டுறது என்னுடைய அப்பா. எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு எந்த ஒரு விபத்துமே ஏற்படுத்தாமல் அவர் எங்களை கவனமாக கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி. அந்த சின்ன குழந்தையின் நம்பிக்கை நிஜமாகிற மாதிரி ஒரு 10-15 நிமிடம் விமானத்தில் அப்படியே இருந்த பிரச்சனைகள், வானத்தில் தளம்பலோடு பறந்து கொண்டிருந்த அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய கோளாறு சரி செய்யப்படுகிறது. அதன் பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தில் மிகவும் பாதுகாப்பாக அந்த அப்பா அந்த விமானத்தை தரையிறக்கிறார். அந்த குழந்தையினுடைய நம்பிக்கை அங்கு வெற்றி பெறுகிறது. அப்பா என்பது வெறும் 3 எழுத்து மட்டுமல்ல, 5 எழுத்து நம்பிக்கையும் தான். நீங்களும் அந்த குழந்தை போலவே உங்கள் அப்பா மீது நம்பிக்கை வைத்தவரா அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.